சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி உடல்நிலையில் வெளியான அதிர்ச்சி தகவல், நெஞ்சு வலியால் துடிக்கிறார். இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. என்ன நடக்கிறது அப்படின்னா, செந்தில் பாலாஜியை வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் கைது பண்ணியிருந்தாங்க. கைது பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவரை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகக்குள்ள அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டதுங்க. இந்த நெஞ்சு வலி காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அவரை ஓமந்தூர் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அங்கே அட்மிட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அங்கே முறையான ஸ்பெஷாலிட்டிஸ் இல்லை அப்படின்றதுனால அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அப்படியே நம்ம காவேரி மருத்துவமனைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றுவதற்காக மனுவெல்லாம் கொடுத்து ஆட்கொணர் மனு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை வந்து பார்த்திங்கன்னா காவேரி மருத்துவமனைக்கு மாற்றி எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே எடுத்துகிட்டு போயிட்டுமே என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட அந்த இதயத்துக்கு போகிற இரத்த குழாய்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 இடங்களில் அடைப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருதுங்க. இதனால் அதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணால் மட்டும்தான் அவரை வந்து பார்த்திங்கன்னா பிழைப்பார் அப்படின்ற நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உடனடியாக அறுவை சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னு பண்ணக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90% இக்கட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுவை சிகிச்சையை பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா குணமாக முடியாதுன்ற நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி பெட் ரெஸ்ட் எடுக்கணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான மாத்திரைகள் அதை அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா முழுகிட்டு வரதாக தான் செய்திகள் வந்திருக்குங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு வலியால் துடிச்சிட்டு இருக்கார். அதாவது நீதிபதி கேட்டார் நேற்று நடந்த விசாரணையில். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நெஞ்சு வலிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி செய்திகளை கொடுத்துருக்காங்க. ஏன்னா நெஞ்சு வலி வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு அதிக அளவில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மிக விரைவில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சைகள் அளித்து கொண்டே வந்தால் மட்டும்தான் செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா உயிருடன் இருப்பார் அப்படின்ற நிலைக்கு வந்துருச்சுங்க. ஏன்னா நெஞ்சு வலி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. பைபாஸ் சர்ஜரி பண்ணாலுமே கிட்டத்தட்ட 90% இக்கட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த சர்ஜரியை பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா அவரோட விசாரணைகள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இன்னும் ஒரு 14 நாட்கள் சேர்த்து வச்சுருக்காங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு தகவலும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.